துதிக்கும் துதினாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதிக்கும் போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதினாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதிக்கும் போது அதிர்ந்தது. துதினாலே சாத்தானே கீழே தள்ளிடுவோம். துதினாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை. நீ கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தாய் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினாய் அதை இடிப்பவன் இல்லை. ஆமென். நல்ல கைத்தடி கத்திரப்பா சோத்திரம் பண்ணுங்க. ஏந்து நில்லுங்களா, ஏந்து நில்லுங்களா. களத்து மேல அசை பாடிடும் ஆவியானவர். என் சரீரத்துக்குள் அசை பாடிடும் ஆவியானவர். தேவ ஆவியானவர். மேலே அசை பாடிடும் ஆவியானவரே. என் சரீரத்துக்குள் அசை பாடிடும் ஆவியானவரே. தேவ ஆவியானவரே. களத்து மேல அசை பாடிடும். களத்து மேல அசை பாடிடும் ஆவியானவரே. என் சரீரத்துக்குள் அசை பாடிடும் ஆவியானவரே. தேவ ஆவியானவரே. வெந்து கோசு நாள் வந்த போது, வெந்து நாள் வந்த போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷை பேச தொடங்கினாங்க. அவங்க வெவ்வேறு பாஷை பேச தொடங்கினாங்க. களத்து மேல, களத்து மேல, களத்து மேல அசை பாடிடும் ஆவியானவரே. என் சரீரத்துக்குள் அசை பாடிடும் ஆவியானவரே. தேவ ஆவியானவரே. தோமா பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனா. தோமா பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவன். நம் இந்தியாவுக்கு வந்தாரே, நம் இந்தியாவுக்கு வந்தாரே. இயேசு சாமிக்காக உயிரை விட்டாரே. தோமா இந்தியாவுக்காக உயிரை விட்டாரே. தோமா இயேசு சாமிக்காக உயிரை விட்டாரே. தோமா இந்தியாவுக்காக உயிரை விட்டாரே. களத்து மேல அசை பாடிடும். களத்து மேல அசை பாடிடும் ஆவியானவரே. என் சரீரத்துக்குள் அசை பாடிடும் ஆவியானவரே. தேவ ஆவியானவரே. பவுலு பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனா. சவுலு பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனா. மந்திரவாதியை உடுத்து
மந்திரவாதி கண்ணு குருடா போனது மந்தாரமோ இல்லோ அவன் மேல் விழுந்தது மந்திரவாதி கண்ணு குருடா போனது மந்தாரமோ இல்லோ அவன் மேல் விழுந்தது ஜலத்து மேல அசைவாடிடும் ஆவியானவரே என் சரீரத்துக்குள் அசைவாடி ஆவியானவரே தேவ ஆவியானவரே ஆமென் நல்ல கை தட்டி அந்நிய பாஷை பேசுங்க உங்க மேல இருக்கிற எல்லா கட்டுகளும் உடையணும் உங்க மேல இருக்கிற எல்லா வியாதியும் நீங்க வெளியே வரணும் உங்க சரீரத்துல மந்திரத்தினால கூட உங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் இன்னைக்கு இயேசுவின் நாமம் உங்க மேல இறங்க இறங்க உங்களுக்கு விரோதமாக எந்த போராட்டங்கள் உங்க உடம்போடு இணைந்து இருக்குதோ இன்னைக்கு நீங்க விடுதலை பெறணும் இன்னைக்கு என் சரீரத்துல ஒரு அற்புதம் நடக்கணும் ஒரு அதிசயம் நடக்கணும் நான் இங்கிருந்து வந்த மாதிரி திரும்பறதுக்காக இந்த கூட்டத்துக்கு வரல எனக்கு செய்யணும் நீங்க விசுவாசிங்க தயவு செய்து விசுவாசிங்க ஆமென் சொல்லுமா நல்ல விசுவாசிங்க திருப்பி கூட ஒரே ஒரு அடி பாடலாமா உண்மையாவே அந்த பைபிள் சொல்லுது இன்னைக்கு கர்த்தர் பேச சொன்ன வார்த்தை உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியத்தை கர்த்தர் கையை நீட்டி துரத்துவார் கையை நீட்டுவார் உங்களுக்கு விரோதமா என்னென்ன மனுஷன் மூலியமா உங்களுக்கு தெரியாதே மந்திரம் பண்ணலாம் சூன்யம் பண்ணலாம் உங்க கூடயே பழகினேன் உங்க கூடயே பேசிக்கினேன் உங்களுக்கு விரோதமா பல பேர் இருக்கலாம் இன்னைக்கு கர்த்தர் அவங்களுக்கு சந்திப்பார் என்கிட்ட சொன்ன தொடர்ந்து மந்திரம் பண்றவங்க சூனியம் பண்றவங்க பிசாசு தான் தெய்வன்றவங்களுக்கு இயேசு யாருன்றத இந்த நாள்ல காட்டுவாரு இந்த நேரத்துல காட்டுவாரு நீ துதிக்க துதிக்க உண்மையா இயேசு தெய்வம் உனக்குள்ள இருக்கிற தெய்வம் உன் தெய்வம் உயிர் உள்ள தெய்வம்ன்றத எந்தெந்த பிசாசுக்கும் மந்திரத்துக்கும் சூனியத்துக்கும் ஓ உனக்கு விரோதமா போய் பண்ணிட்டு உன்னை படுக்க வைக்கலான்னு பாப்பாங்களோ அவங்க முன்னால கர்த்தர் உன்னை உயர்த்தி காட்டுவார் அவங்க முன்னால கர்த்தர் உன்னை உயர்த்த வந்திருக்கிறார் ரீபாலா சாபாலா ராபாலா ராபா திருப்பண சொல்லுவோமா மந்திரவாதி கண்ணு குருடா போனது நம்ம விசுவாசிப்போம் நாங்க கூட 21 நாள் பாஸ்டிங் இருந்தோம் இன்னைக்கு 22 நாள் எங்க கூட இருக்கிற சில சகோதரிகிட்ட சொன்னேன் இந்த நாள் 2 நாள் முழுமையா உபவாசம் போடுவோம்னு சொன்னேன் உண்மையா என் கூட சில பேர் வந்து இந்த கூட்டத்தில் இதுக்காக உபவாசம் போட்டுக்கிறேன் கர்த்தர் அவங்க ஆசீர்வதிப்பார் உபவாசத்தோட நேற்று நாள் இன்னைக்கு வரைக்கும் சாப்பிடாதே அப்படியே கர்த்தர் ஒரு அற்புதம் பண்ண மாட்டாரா ஒரு விடுதலை தர மாட்டாரா ஒரு சுகம் தர மாட்டாரா எங்க ஆராதனைக்கு வர மக்கள் அப்படியே கஷ்டத்திலையும் கடத்திலையும் வியாதிலையும் மனுஷனுடைய எதிர்ப்புலையும் எரிச்சலையும் இருந்து போக கூடாது கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதம் பண்ண போறேன் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து சொல்லுங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து நான் வெளியே போகும்போது ஒரு விடுதலையோட போனோம் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போனோம் ஸ்தோத்திரம் கை தட்டுவோமா கை தட்டுவோமா ஜலத்து மேல அசைவாடிடும் ஆவியானவரே என் சரீரத்துக்குள் அசைவாடிடும் ஆவியானவரே தேவ ஆவியானவரே ஜலத்து மேல அசைவாடிடும் ஆவியானவரே என் சரீரத்துக்குள் அசைவாடிடும் ஆவியானவரே தேவ ஆவியானவரே பவுலு பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனா சவுலு பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனா மந்திரவாதிய உத்து பார்த்தா மந்திரவாதிய உத்து பார்த்தா மந்திரவாதி கண்ணு கூடா போனது மந்திரமோ இருளோ அவன் மேல் விழுந்தது மந்திரவாதி கண்ணு கூடா போனது மந்திரமோ இருளோ அவன் மேல் விழுந்தது ஜலத்து மேல
ஜலத்து மேல அசைவாடிடும் ஆவியானவரே என் சரீரத்துக்குள் அசைவாடிடும் ஆவியானவரே தேவ ஆவியானவரே. ஆமென். அப்படியே உட்காருவீங்களா? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுமா, கை தட்டுவோமா? எலியாவின் தேவன் எங்கே? எலிசாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? எலிசாவின் தேவன் எங்கே? தண்ணீர் அடித்தானே ரெண்டா பிளந்ததே, தண்ணீர் அடித்தானே ரெண்டா பிளந்ததே. அக்கறைக்கு எலியா போனானே, இக்கரைக்கு எலியா. எலியாவின் தேவன் எங்கே? எலிசாவின் தேவன் எங்கே? மோசேயின் தேவன் எங்கே? மோசேயின் தேவன் எங்கே? கையை நீட்டினாரே கடலை பிளந்தாரே, கையை நீட்டினாரே கடலை பிளந்தாரே. பார்வனையும் அவன் சேனையும் கடலில் கவுத்தாரே, பார்வனையும் அவன் சேனையும் கடலில் கவுத்தாரே. மோசேயின் தேவன் எங்கே? மோசேயின் தேவன் எங்கே? யோசேப்பின் தேவன் எங்கே? யோசேப்பின் தேவன் எங்கே? போர்த்திப மனைவியோ கையை புடிச்சு ஈர்த்தாலே, போர்த்திப மனைவியோ கையை புடிச்சு ஈர்த்தாலே. பாவத்தை விட்டு விலகி ஓடினானே, பார்வன் முன்ன தேவன் அவனை உயர்த்தினாரே. பாவத்தை விட்டு விலகி ஓடினானே, பார்வன் முன்ன தேவன் அவனை உயர்த்தினாரே. யோசேப்பின் தேவன் எங்கே? யோசேப்பின் தேவன் எங்கே? யோசுவாவின் தேவன் எங்கே? யோசுவாவின் தேவன் எங்கே? எக்காலம் ஊதினானே ஏழுமரம் சுத்தினானே, எக்காலம் ஊதினானே ஏழுமரம் சுத்தினானே. எரிகோ மதில தகர்த்து போட்டானே, எரிகோ மதில தகர்த்து போட்டானே. யோசுவாவின் தேவன் எங்கே? யோசுவாவின் தேவன் எங்கே? யோசுவாவின் தேவன் எங்கே? தாவீதின் தேவன் எங்கே? தேவன் எங்கே? கல்லை எடுத்தானே கவுனியில் போட்டானே, கல்லை எடுத்தானே கவுனியில் போட்டானே. கோலியாத்தின் தலைய உடைச்சானே, கோலியாத்தின் தலைய உடைச்சானே. தாவீதின் தேவன் எங்கே?
எங்கே? தாவீதின் தேவன் எங்கே? ஆமென். ஏசாயா 41:13 சொல்லப்பட்டிருக்குது, உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் வலது கையை பிடித்து கொண்டு உனக்கு நான் துணையாக இருப்பேன்றாரு. என்னவா இருப்பாரா? உங்களுக்கு துணை செய்கிறவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். உங்கள் கூட யாரும் இல்லாத இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. உங்கள் கூட துணையாக நிற்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்கிறாரு. பாருங்க, துணை செய்கிற தேவன் பாருங்க. ஒரு வசனத்தை ஆதியாகம் 18ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆதியாகம் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கு 19:10. அப்பொழுது அந்த புருஷன் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டையில் வீட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு கதவை பூட்டினாங்க. நீ கர்த்தர் உங்களை அவர் பக்கமாக ஈர்த்துக்குவார். உங்களுக்கு விரோதமாக வர காரியங்களுக்கு அவர் கையை நீட்டுவார், அந்த கண்ணை குருடாக. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாக வர பிசாசுடைய கண்களை அவர் குருடாக்குவார். இங்கே பார்க்குறோம், இந்த இடத்துல அவருக்கு விரோதமாக ஒரு கூட்டம் வந்து லோத்து வீட்டாண்ட வந்து சூழ்ந்து கொண்டாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. இன்றைக்கி கூட பல பாவங்கள் வந்து மக்களை சூழ்ந்து கொள்ளுது. அல்லேலூயா. சோதாம் குமாராவில் நடந்த அந்த நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்குன்னு அந்த இடத்துல மத்திய சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. இயேசு வரும்போது நடக்குன்னு எழுதப்பட்டிருக்குது. அந்த இடத்துல வந்தவங்க யார்? அந்த லோத்து குடும்பத்தை அப்படியே சூழ்ந்து நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்க? அந்த வீட்டுக்கு 2 தேவதூதன் வந்தார். இன்னைக்கு கூட உங்கள் வீட்டுக்கு தேவதூதர்கள் வரப்போகிறாங்க. உங்கள் வீட்டை சூழ்ந்து இருக்கிற எல்லா பாவத்தையும் கண்ணு தெரியாதாக போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க உங்களை அந்த பாவத்துக்குள்ளேயே திரும்பி நீ போயினே இருக்கலாம், உங்களை அவங்க ஈர்த்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும், வருந்தி கூப்பிடணும். லோத்து வருந்தி கூப்பிட்டாரு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வீதியிலேயே இருக்கிறோம், சோதாம் குமாராவுடைய பாவம் பரலோகத்தில் எட்டினது, நாங்கள் அந்த சோதாம் குமாராவை விசாரிக்கத்தான் இந்த சோதாம் குமாரா ஊருக்குள்ளே வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ லோத்து சொன்னாங்க, அவர் முன்னால் தூதர்களுக்கு முன்பாக விழுந்து வணங்கி வருந்தி கூப்பிட்டாங்க, இந்த நைட்டு மட்டும் எங்கள் வீட்டில் இருந்துட்டு போங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த நைட்டு மட்டும், இந்த இரவு மட்டும் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து போங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாம் கேட்போமா, இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டுக்கு அவர் வரக்கூடாதா? பாவங்கள் நம்ம ரொம்ப பேர் நினைக்கிறோம், ஆண்கள் பெண்கள் மிஸ் ஆனா அது அவன் பண்ணுற விபச்சாரன்றோம். அது இல்லை, நான் பார்த்த மந்திரம் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, மந்திரவாதி கேட்டால் நம்ம யாரும் மந்திரத்தை நம்பி இங்கே இருக்கிறவங்க யாரும் போயிடாதீங்க. சில நேரத்தில் மந்திரக்காரங்களே நீங்கள் கொடுக்குற பணங்கள் அவங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து போய் ஒரு சில பேரை பார்த்து சொல்லும் போது அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரியே பேசி செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் சில நேரத்தில் நீங்கள் அந்த இடத்துக்கு போகாத போது அவங்களும் உங்களுக்கு விரோதமாக செய்வாங்க. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. நம்ம ரொம்ப பேர் வந்து உண்மையாக நம்ம ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுது. ஆதியாகம் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 19:3 அவன் அவர்களை மிகவும் வருத்தி கேட்டுக்கொண்டான். அப்போது அவனிடத்தில் திரும்பி போய் அவன் வீட்டிலே பிரவேசித்து அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா.
அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்குது வருந்தி கூப்பிட்டாங்க. அப்போ நம்ம கூட இந்த கூட்டத்தை எதுக்கு நம்ம வருந்தி கூப்பிடுறோம்? இன்னைக்கு உங்களெல்லாம் அங்கே வருந்தி இந்த இடத்துக்கு கூப்பிட்ட ஒரே நோக்கம், குடும்பங்களை பிரிக்கிற தீய வல்லமைகளை கத்த துரத்தணும். கணவன் மனைவி பிரிக்கிறது, புருஷனை பிரிக்கிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. கொஞ்ச நாள் மனைவியோட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தவங்களோட இருக்கிறப்பல இருக்கிறது. நான் சொல்லுவேன், இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் அவங்க புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை அப்படின்னு. இதெல்லாம் இல்லை. இது இந்த கடைசி காலத்தில் பிசாசு சோதாம் குமாராவில் நடந்த அந்த காலத்தை இந்த நாட்களில் நடக்குது. அப்போ இதை தடுத்து நிறுத்தணும்னா கர்த்தருடைய கை நீட்டப்பட்டால் தான் அந்த கண்ணை குருடாக்கும், உங்களை ஈர்த்துக்கும், அவங்கள குருடாக்கிடும். அப்போ நான் பார்த்த காயில் நான் பார்த்த ஒரு செய்தி, நேற்று பார்த்த ஒன்று, 21 நாள் நேற்று நாங்கள் ஜபத்தில் இருந்தோம். இதில் மினிமம் பார்த்தா ஒரு 60 பேர் கூடணும். ஆனால் 6 பேர் கூடணும். 6 பேர்லேயும் கொஞ்சம் உட்கார்த்தோம், கொஞ்சம் போகிறதும், கொஞ்சம் உட்கார்த்தோம், அப்படி தான் இருந்தது. ஆனால் 21 நாள் எப்படியும் முடிச்சிட்டோம். கர்த்தருக்கு தான் சோத்திரம். இன்றைக்கி தான் விடுதலை கொடுத்துட்டேன். இனிமேல் ஜபம் வேணாம், வீட்டில் நல்லா தூங்கலாம். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். இனிமேல் விடுதலை பாஸ்டர் கட்டந்து எனக்கு வந்துச்சு. தொல்லை குத்துன்னு இருப்பார். பாஸ்டிங் இல்லைன்னா கூட போடுன்னு சொல்லி அவன் உடம்பை ஒடுக்கி நான் ஒல்லியாக அந்த தான் மிச்சம். ஆமான்னு சொல்லுங்க. ஏன் நாங்கள் அதை செய்கிறோன்னா, உண்மையாக உங்கள் குடும்பங்கள் யாராலையும் தாக்கப்படக்கூடாது. கணவனாக இருந்தால் எந்த பெண்ணாலையும் உங்கள் வீட்டில் இருக்கிற கணவன் தாக்கப்படக்கூடாது. அது போல் மனைவியாக இருந்தால் உங்கள் மனைவி யாராலையும் தாக்கப்படக்கூடாது. அப்போ இது தாக்கப்படாத இருக்கணும்னா ஆண்டவரை நம்ம வருந்தி கூப்பிட்டு அவருக்கு விருந்து கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு விரோதமாக வர கண்களை, நம்மளை சுற்றி காணப்படுற அந்த பாவமான ஆவிகளை கண்ணை குருடாக்குவார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்துங்க. நான் பார்த்தேன், நேற்று என்கிட்ட காட்டினார். அவர்களுடைய கண்களை குருடாக்குனார். ஆனால் லோத்து குடும்பத்தை தான் பக்கமாக ஈர்த்துக்கினார். அந்த தேவன் இங்கே வந்திருக்கிறார். அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பல குடும்பங்கள் பிரியும் போது பாருங்கள், சொந்த பந்தக்காரங்களே இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டா மந்திரம் பண்ணுறாங்க, சூனியம் பண்ணுறாங்க, சொல்ல முடியல. ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுது, அன்பு தனியும் அக்கிரமங்கள் மிகுதியாக பெருகுன்னு சொன்ன நாளில் நம்ம வந்துட்டோம். அக்கிரமங்களுக்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் ஆண்டவரை வருந்தி ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு நம்ம வீட்டில் உட்கார வச்சு அவருக்கு விருந்து கொடுக்கும்போது தான் உனக்கு எதிர்பார்க்கிற காரியங்களை குருடாக்குவார். விருந்துன்றது ஒரு ஜபம், விருந்துன்றது ஒரு உபவாசம், விருந்துன்றது உங்களை தவிர எங்கள் வீட்டில் விடுதலை வேற யாராலையும் தர முடியாது. உங்களை தவிர எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை யாராலையும் மாற்ற முடியாது. அதான் விருந்து. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு அவர் வந்திருக்கிறார். இப்போ சோதாம் குமாராவில் பரலோக அக்னியை கொண்டு அந்த பாவத்தையே எரிச்சுதான். ஆமென். ஆதியாக 19ஆம் அதிகாரத்தில் அந்த குடும்பத்தை மட்டும் 19:16 அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவி கையையும் அவன் 2 குமாரத்தின் கையையும் பிடித்து கொண்டு அவங்களை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்களா. உங்களை கூட கர்த்தர் பாதுகாப்பாரு. நம்ம வாழ்க்கைக்கு நம்மளே ஜெபம் பண்ணாத இருக்கக்கூடாது. நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், பைபிளில் இருக்கிறது தான் இப்போ நடக்குது. அப்போது மந்திரத்தினால, சூனியத்தினால, பிசாசுடைய காரியத்தினால சில குடும்பங்கள் வாழவே கூடாத அளவுக்கு பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அதே போல் மந்திரத்தை நம்ம மற்றவங்களுக்கு யாருன்னா பண்ணி எந்த குடும்பத்தெல்லாம் கெடுக்கலாம் நம்ம தொடர்ந்து செய்துன்னு இருந்தாலும் அது கட்டாயமாக நம்ம குடும்பத்தை பிரிச்சிடும். சந்தேகமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு தான் உண்மையான தெய்வம். இயேசு மன்னிக்கிறவர்.
ஆமென் சொல்லுங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லாமா? மந்திரக்காரன் கண்ணு குருடா போனது, மந்தார மயிரிலும் சொல்லாமா? இப்போ இந்த சூத்திரம் மந்திர எல்லாம் சொல்லுங்க. மந்திரக்கார கண்ணு குருடு. உங்கள் வீட்டில் உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளேயே கணவன் மனைவியாக வாயிறவங்கள பிரித்து ஒருத்தர் எத்தனை போய் ஒரு வீட்டில் வச்சுன்னு இருப்பாங்கன்னா கர்த்தர் அவங்கள தொடுவார். ஆனால் நீ அது மாதிரி மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். நீ அவரை வருந்தி கூப்பிடணும், அவருக்கு விருந்து கொடுக்கணும், அவரை உங்கள் வீட்டில் உட்கார வைக்கணும். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். நாங்கள் பாரு 22 நாள் அவருக்கு விருந்து கொடுத்துட்டோம். ஆமாம், அந்நாள் கூட அந்த விருந்து ஒரு நாள் ஒரு சில நாள் வந்து விருந்து கொடுத்துட்டு போச்சு அது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. சொல்லாமா? மந்திரவாதி கண்ணு ரைட். ஜலத்து மேல அசைவாடிடும் ஆவியானவரே, என் சரீரத்துக்குள் அசைவாடிடும் ஆவியானவரே, தேவ ஆவியானவரே. ஜலத்து மேல அசைவாடிடும் ஆவியானவரே. பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனா, தோமா பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனா, இந்தியாவுக்கு வந்தாரே, இந்தியாவுக்கு வந்தாரே. இயேசு சாமிக்காக உயிரை விட்டாரே, தோமா இந்தியாவுக்காக உயிரை விட்டாரே, தோமா இயேசு சாமிக்காக உயிரை விட்டாரே, தோமா இந்தியாவுக்காக உயிரை விட்டாரே. ஜல்லத்து மேல அசைவாடிடும் ஆவியானவரே, என் சரீரத்துக்குள் அசைவாடிடும் ஆவியானவரே, தேவ ஆவியானவரே. பவுலு பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனா, சவுலு பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனா, மந்திரவாதியை உற்று பார்த்தான், மந்திரவாதியை உற்று பார்த்தான், மந்திரவாதி கண்ணு குருடா போனது, மந்தாரமோ இருளோ அவன் மேல் விழுந்தது, அந்த மந்திரவாதி கண்ணு குருடா போனது, மந்தாரமோ இருளோ அவன் மேல் விழுந்தது. ஜலத்து மேலே அசைவாடிடும் ஆவியானவரே, என் சரீரத்துக்குள் அசைவாடிடும் ஆவியானவரே, தேவ ஆவியானவரே. ஆமென். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவங்கள வேற பக்கமாக கொண்டு போயிடறான். உண்மையாக ஜெபிக்கிறவங்க கூடும்போது தான் கர்த்தர் இந்த காரியத்தை மாற்றுவார். குடும்பங்கள் உடையக்கூடாது, குடும்பங்கள் பிரியக்கூடாது, பிள்ளைகள் பரிதவிக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் மாற்றுவாரா? ஆமென் சொல்லுங்க. ஆமாம், அது மட்டும் இல்லை. இங்கே பார்க்குறோம், அப்போஸ்தலர் ஒரு வசனத்தை பார்த்து நம்ம ஆராதனை பண்ணி முடிப்போம். அப்போஸ்தலர் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்குது 13:11, இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வருகிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. உங்களுக்கு விரோதமாக செய்கிற செய்வனெல்லாம் குருடா போயிடும்.
ஆமென். அல்லேலூயா. ஆனா இங்க பாருங்க, பவுல் உபவாசத்தோட ஆராதனை பண்றாரு, உபவாசத்தோட ஜெபத்துக்கு நிற்கிறாரு. ஆமென். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுது 2ல், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலியும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆமென். பிரிங்கன்றாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க கூட கடவுளுக்கு ஏற்ற வேலையை செய்யணும். ஆமென். இன்னைக்கு கர்த்தருக்கு ஏற்ற வேலை செய்கிறவங்க இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் ஒன்றா ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல சுகம் பலம் கொடுங்க. ஆமென். உங்களுக்கு அடுத்த காரியத்தில் நான் செய்கிறேன். அப்போ இந்த இடத்துல உபவாசம் பண்ணி ஆராதனையை உபவாசத்தோடு செய்யும் போது கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, இவங்களை பிரிங்க அப்படின்றாரு. ஆமென். நம்மளாம் யார் பிரித்து எடுக்கப்பட்டவங்க? நம்மளாம் யார் பிரித்து எடுக்கப்போ? நம்ம வீட்டில் சொந்தங்கள் பந்தங்கள் இருந்தாலும் நம்ம வீட்டில் எல்லாம் பல மக்களையும் ஆண்டவர் அறியாத தெரியாத இருக்கலாம். ஆனால் அவங்க காட்டிருந்து நம்மளை பிரித்து எடுத்திருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, பிரித்து இவர்கள் என்னுடைய ஊழியத்துக்குன்னு பிரித்து எடுங்கன்றார். துரத்தி சபையை மூடுறவர் அவர். ஆனால் அப்படிப்பட்டவங்களை கத்த தொட்டார். இன்னைக்கு சபைக்கு விரோதமாக பிசாசு பல மந்திரக்காரங்களாம் வைத்து கூட ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக செய்யலாம். ஆனால் நீயும் நானும் கர்த்தருக்கு முன்பாக ஊழியம் செய்யும். இது ஒரு ஊழியம், இது மற்றவங்களுக்காக செய்கிற ஒரு ஊழியம். நீ அப்படி செய்வியானா உண்மையாகவே சபைகளை உடைக்கிற தீய சக்திகளை கத்த துரத்துவார். ஊழியக்காரங்களுடைய குடும்பத்துக்குள்ள விரோதமாக எழும்புகிற பிசாசுடைய ஆவிகளை நம்ம சென்னை பட்டணத்தில் இல்லாதபடி துரத்த கர்த்தர் போதுமானவராகிறாரு. ஆனால் நம்ம செய்யணும். ஆமென் சொல்லுங்க. இந்த மக்கள் மத்தியில் நம்ம சொல்லணும். இங்கே பார்க்குறோம், நீங்கள் அதை கீழே பார்த்தீங்கன்னா, இப்போ பரிசுத்த ஆவியானவர்கள் அனுப்பப்படும் போது அங்கே வசனத்தை கேட்கறதுக்கு ஒருத்தர் ஆசைப்பட்டுனுக்கிறாரு. அவர்கிட்ட பவுல் சொல்ல அனுப்பும் போது அந்த வசனத்தை கேட்குறவரோட பெரிய அதிகாரி அவரோட கூட ஒரு மந்திரக்காரன் இருந்தானா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய அதிகாரிகள் ரட்சிக்கப்படாத போகிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? அல்லேலூயா சொல்லுங்களா. நம்ம அரசாங்கத்துக்கு ஜெபிக்கணும், அதிகாரிங்களுக்கு ஜெபிக்கணும், நம்ம முதலமைச்சருக்கு நம்ம ஜெபிக்கணும், அவருக்கு நல்ல சுகம் கிடைக்கணும், பலம் கிடைக்கணும், நம்ம தான் ஜெபிக்கணும். பாருங்க, இவர் சாதாரண இல்லை, ஒரு அதிகாரி. அந்த அதிகாரியோட மந்திரக்காரர் இருந்து பவுல் சொல்கிற வசனத்தை கேட்க அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் அதை தடுத்து நிறுத்தினான். ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் பவுலோடு இருந்த தேவன் அந்த அதிகாரியை பவுல் பேசுகிற வசனத்து மூலியமா அவன் பவுலோட ஆண்டவரோட சேரத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறான். அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது, அவன் ஒப்பு கொடுத்தோடனே அந்த மந்திரக்காரன் பவுலுக்கு விரோதமாக மந்திரத்தை பண்ணி அவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். நிறைந்தவனே, நிறைந்தவனே, பிசாசின் மகனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வைகளை புரட்டுவதிலே ஓய மாட்டாயோ. இதோ இப்போது கர்த்தருடைய கை உன் மேல வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் வீட்டாண்ட நிக்காதபடிக்கு நீ குருடனாயிருப்பாய். ஆமென். என்ன நடக்குது? மந்திரக்காரனுடைய கண் என்ன பண்றாரு? குருடா போனது. சொல்லம்மா சோதரம். அல்லேலூயா. கடைசி கால அபிஷேகம் எனக்கு வேணும்பா, ஏசப்பா எனக்கு வேணும்பா, இதயத்துக்கு ஏற்றவன நான் காணணும்பா. எல்லாம் காப்போமா?
கடைசிக்கால அபிஷேகம் எனக்கு வேணும்பா ஏசப்பா எனக்கு வேணும்பா உன் இதயத்துக்கு ஏத்தவன் நான் காணணும்பா உன் இதயத்துக்கு ஏத்தவன் நான் காணணும்பா பின்மாரி அபிஷேகம் எனக்கு வேணும்பா பின்மாரி அபிஷேகம் எனக்கு வேணும்பா உனக்கு சித்தமானதெல்லாம் நான் செய்யணும்பா கடைசிக்கால அபிஷேகம் எனக்கு வேணும்பா ஏசப்பா எனக்கு வேணும்பா உன் இதயத்துக்கு ஏற்றவனாய் நான் வாழணும்பா உன் இதயத்துக்கு ஏற்றவனாய் நான் வாழணும்பா பின்மாரி அபிஷேகம் எனக்கு வேணும்பா பின்மாரி அபிஷேகம் தாவீது மேல இறங்கின ஆவி எனக்கு வேணும்பா ஏசப்பா எனக்கு வேணும்பா தாவீது மேல இறங்கின ஆவி எனக்கு வேணும்பா ஏசப்பா எனக்கு வேணும்பா கோலியாத்தின் தலைய உடைச்சு போடணும்பா கோலியாத்தின் தலைய வெட்டி போடணும்பா கொல்லாத ஆவிகளை துரத்த வேண்டும்பா தாவீது மேல இறங்கின ஆவி எனக்கு வேணும்பா ஏசப்பா எனக்கு வேணும்பா தாவீது மேல இறங்கின ஆவி எனக்கு வேணும்பா ஏசப்பா எனக்கு வேணும்பா கோலியாத்தின் தலைய வெட்டி போடணும்பா கொல்லாத ஆவிகளை துரத்த வேண்டும்பா பின்மாரி அபிஷேகம் எனக்கு வேணும்பா பின்மாரி அபிஷேகம் எனக்கு வேணும்பா உனக்கு சித்தமானதெல்லாம் நான் செய்யணும்பா உனக்கு சித்தமானதெல்லாம் நான் செய்யணும்பா ஆவில பேசுங்க அந்நிய பாஷை பேசுங்க அந்நிய பாஷையில பேசுங்க உங்களுக்கு விரோதமா இருக்கிற தீய வல்லமைகள் ஓடணும் ரீபாபாலா ராபாபாலா ராபாபாலா எலியா மேல இறங்கின ஆவி எனக்கு வேணும்பா ஏசப்பா எனக்கு வேணும்பா எலியா மேல இறங்கின ஆவி எனக்கு வேணும்பா ஏசப்பா எனக்கு வேணும்பா இரட்டிப்பான வல்லமைய பெற்று கொள்ளணும்பா இரட்டிப்பான வரத்தனை பெற்று கொள்ளணும்பா பின்மாரி அபிஷேகம் எனக்கு வேணும்பா பின்மாரி அபிஷேகம் எனக்கு வேணும்பா உமக்கு சித்தமானதெல்லாம் நான் செய்யணும்பா உமக்கு சித்தமானதெல்லாம் நான் செய்யணும்பா பின்மாரி அபிஷேகம் எனக்கு பின்மாரி அபிஷேகம் எனக்கு வேணும்பா சித்தமானதெல்லாம் நான் செய்யணும்பா பவுல் மேல இறங்கின ஆவி எனக்கு வேணும்பா ஏசப்பா எனக்கு
நல்ல ஆவில பேசுங்க. ரீபா பாபா லா ரபா லா ரீகா. இன்னைக்கு எல்லா கபடமும் பொல்லாப்பும் நிறைந்தவன் பிசாசு மகன் நீதிகளை பகைஞனா இருக்கிற சாத்தான் இன்னைக்கு கர்த்தருடைய வழியை புரட்டுவதில் ஓயாம எதிர்த்து நிற்கிற தீய வல்லமையின் மேல் கர்த்தருடைய கை நீட்டப்படுது. கர்த்தருடைய கை நீட்டப்படுது. சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா வந்த பார்வனை கடல்ல கவுத்தாரு, கடல்ல தள்ளினாரு. பாருங்க, இவங்க போறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஜீவ தண்ணீரிலே ஆவியானவரே, ஜீவ தண்ணீரிலே ஆவியானவரே, எங்கள் நடுவில் வந்து ஊழாவோ. இயேசப்பா எங்கள் நடுவில் வந்து ஊழாவோ. ஜீவ தண்ணீரிலே ஆவியானவரே, ஜீவ தண்ணீரிலே ஆவியானவரே, எங்கள் நடுவில் வந்து ஊழாவோ. இயேசப்பா எங்கள் நடுவில் வந்து ஊழாவோ. ஜீவ தண்ணீரிலே ஆவியானவரே, ஜீவ தண்ணீரிலே ஆவியானவரே, எங்கள் நடுவில் வந்து ஊழாவோ. இயேசப்பா எங்கள் நடுவில் வந்து ஊழாவோ. வானமே உமக்கு சிங்காசனமப்பா, இந்த பூமியே உமக்கு பாதபலியப்பா, கட்டினாலே உமக்கு ஏமாற்றமப்பா, கட்டினாலே உமக்கு ஏமாற்றமப்பா. ஜீவ தண்ணீரிலே ஆவியானவரே, ஜீவ தண்ணீரிலே ஆவியானவரே, எங்கள் நடுவில் வந்து ஊழாவோ. இயேசப்பா எங்கள் நடுவில் வந்து ஊழாவோ. பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க, நீங்கள் பலத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஜீவாதிபதியே கொலை செய்வீங்க, தேவன் அவரை எழுப்பினாரே. ஜீவாதிபதியே கொலை செய்வீங்க, தேவன் அவரை எழுப்பினாரே. அதற்கு நாங்கள் சாட்சியாயிருக்கிறோமே, அதற்கு நாங்கள் சாட்சியாயிருக்கிறோமே. பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்க வல்லமையை பெற்றுக்கொள்வீங்க, நீங்க பலத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை கொடுக்கிறோம். இயேசுவே. இந்த நிகழ்ச்சியை யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற பல நாட்டில் பார்க்குற எல்லா மக்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். சிங்கப்பூர்ல இருக்கிறவங்கள, அப்பா மலேசியாவில் இருக்கிறவங்கள, இலங்கையில் இருக்கிறவங்கள, கர்த்தாவே, அதே போல இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களுக்குள்ள மந்திரங்களை பண்ணி சூனியங்களை பண்ணி ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள வேலையில கஷ்டங்கள், கடங்கார போல, வியாதிக்காரரை போல, குடும்பத்துல கனவு மனைக்குள்ள நிம்மதியா இல்லாத, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போறதும், பிள்ளைகள் படிப்பில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் சாட்சியா குடும்பத்துல வாழக்கூடாதபடி எந்தெந்த மந்திரங்கள் சூனியங்கள் இந்த இடத்துல வந்தவங்களுக்கு அது காணப்படுத எல்லாம் சொல்லுங்க. ரீபாலா ராபாலா ரீகாபா எல்லாம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மந்திரவாதி கண்ணு குருடா போகட்டும். மந்தாரமும் இருளும் விழுந்தது போல குறிப்பா லோத்துக்கு விரோதமா அந்த குடும்பங்களை உடைக்க வந்த
அவங்களை சூழ்ந்திருந்த அந்த பாவத்தின் மக்களை கண்ணை குருடாக்கின கர்த்தர் இந்த வேளையில எங்க குடும்பத்துல பிரிவினை கொண்டு வர ஆவி, கணவன் மனைவி பிரிக்கிற ஆவி, ரீபாலா ராபாலா ரீகா பாலா ராபா, தாய் தகப்பன் பேச்சு பிள்ளைகள் கேட்க கூடாதபடி சடில்னு அவர்கள் வாழ்க்கையை அவர்களே நியமிச்சுக்கிட்டு போற காரியங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் குடும்பங்களை உடைக்கிற ஆவிகள் நரகத்துக்கு போகும், பாதாளத்துக்கு போகும். அதே போல ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யற மாந்திரிகத்தின் ஆவிகள், சூனியத்தின் ஆவிகள், குறிப்பா இந்த இடத்துல நாங்க ஆராதனை பண்றதுனால இந்த பகுதியில கிரியை செய்யற ரீபாலா ராபாலா ரீகா பாலா ராபா இந்த பெருமிட்டு பகுதியை கொடுக்கிறோம். இங்க வந்த சூளையில வந்து இருக்கிற மக்களை கொடுக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல எலிபன் கேட்ல வந்து இருக்கிற மக்களை கொடுக்கிறோம். ராசர்பையில வந்து இருக்கிற மக்களை கொடுக்கிறோம். எம்ஆர்கே நகர்ல இருந்து வந்து இருக்கிற மக்களை கொடுக்கிறோம். ரீபாலா ராபாலா ராபா எந்த தீய சக்திகளை இந்த நாள்ல நேத்து நாள்ல போய் மந்திரம் பண்ணி சூனியம் பண்ணி என்னென்ன பிசாசுகளை ஏவி அனுப்பி இருந்தாலும் இன்னைக்கு பரலோக அக்னினால எரிக்கப்படணும், தகுதி எரிக்கப்படணும், தகுதி எரிக்கப்படணும். ரீபாலா ராபாலா ரீகா கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க. வியாதியை போல மந்திரம், கேன்சரை போல மந்திரம், கட்டிய போல மந்திரம், முட்டில வலி, இடுப்புல வலி, கைத்துல வலி, ஓ நடக்க முடியாதபடி ஓ காலை கட்டி இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தை உடைக்கப்படட்டும், நடக்க கூடாதபடி. ரீபாலா ராபாலா பிபி, சுகர், லோ பிரஷர், ஹை பிரஷர் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம். வாழ்வையில அடைப்பு, வாழ்வையில கொழுப்பு, கொழுப்பு அடைப்பு, வாழ்வையில அடைப்பு வச்சு செய்யற மந்திரங்கள், சூனியங்கள் இப்போது ஒவ்வொரு வாழ்விலையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும், ஆட்ல இறங்கட்டும், இருதயத்துல இறங்கட்டும், கால், முட்டி, கை, தலை, ரீபாலா ராபாலா ரீகா பாலா சந்தர பாபா எல்லா தொழில் பண்றவங்க மேல இயேசுவின் ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம். வியாபாரம் பண்றவங்க இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். தொழில் பண்றவங்க மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். வேலை செய்றவங்க மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அவங்க வருமானத்துல கையை வைக்கிற மந்திரத்தின் ஆவி, சூனியத்தின் ஆவி, யாவலின் ஆவி சபிக்கப்பட்டு போட்டோம். குடும்பத்துல வருமானமே இல்லாத, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், கடத்துக்கு மேல கடன், வருமானமே இல்லாத அந்த வீட்டுல காணப்படுற நெருக்கத்தை கொண்டு வர மந்திரங்கள், சூனியங்கள், ஏவல் ஆவிகள் தேவ அக்கினியால் எரிக்கப்படட்டும். அந்த வீட்டுல காணப்படுற வீட்டுக்கு நேரா மந்திரங்களை வந்து அனுப்புற எந்த தீய சக்தியாலும் ஒவ்வொரு வீட்டுல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துல இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்பா யாத்திராகமம் 12:11 அந்த சங்காரக்காரன் அந்த வாசல்ல ரத்தத்தை கண்டு விலகி ஓடினான். எல்லா தீய வல்லமைகளும் ஓடட்டும், தீய சக்திகள் ஓடட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே. எல்லா கிட்னில வர பிரச்சனை, ஆமென். கர்ப்பப்பையில வர பிரச்சனை, ஆமென். பித்தப்பையில வர பிரச்சனை, ஆமென். சரீரத்துல என்னென்ன வயிற்றுக்குள்ள கோளாற கொண்டு வர தீய சக்திகள் தேவ அக்கினியால் எரிக்கப்படும். மழக்கங்கள் கொண்டு வருது, தலை சுத்தல் கொண்டு வருது, திடீர்னு மழக்கம் போட்டு கீழே விழுது. மழக்கத்தை கொண்டு வர ஆவிகள் தேவ அக்கினியால் எரிக்கப்படும். தலை சுத்தலை கொண்டு வர ஆவி எரிக்கப்படும். அதே போல எங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல பலத்தை கொடுங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்களுடைய கரத்துல கொடுங்க. இன்னும் அவர் நீடித்த ஆயுசோட வாழணும், இன்னும் அவர் சுகத்தோட பலத்தோட அவர் நிக்க கத்தருங்க. சுகத்தை கட்டளையிடுங்க, பலத்தை கட்டளையிடுங்க. அரசாங்கத்துக்கு விரோதமா செய்யற மந்திரங்கள், சூனியங்கள், ஏவல் ஆவிகள் தேவ அக்கினியால் எரிக்கப்பட்டு வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. தயவு செய்து உட்கார்ந்துருங்க. எலியாவின் தேவன் எங்கே? எலிசாவின் தேவன் எங்கே? அக்கறைக்கு எலியா போனானே,
கர்த்தருடைய கை வந்துதான். ஆகாப் ராஜா ரதத்தில் போனார். ஆனால் எலியாவை கர்த்தருடைய கையை ஆகாப்புக்கு முன்பாக கொண்டு போச்சான். இன்னைக்கு கூட உங்க கூட கர்த்தருடைய கை வருது. மோசே முன்னால நீட்டின கை உங்க கூட வருது. லோத்து கையை ஈர்த்த கை. அசைவாடிடும் ஆவியானவரே, என் சரீரத்துக்குள் அசைவாடிடும் ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, களத்து மேல அசைவாடிடும் ஆவியானவரே, வாடிடும் களத்து மேல அசைவாடிடும் ஆவியானவரே, என் சரீரத்துக்குள் அசைவாடிடும் ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, களத்து மேல அசைவாடிடும் ஆவியானவரே, என் சரீரத்துக்குள் அசைவாடிடும் ஆவியானவரே, தேவ ஆவியானவரே. ஆமென். இருங்க இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நம்ம கண்களை மூடி இந்த நேரத்தில் தேவன் இந்த ஆராதனையை கர்த்தர் சிறப்பாக நடத்தி கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இங்கே வந்தவங்களுக்கு யாருக்கு இது பிரயோஜனமாக இருந்தது? ஹல்லேலூயா. உண்மையாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் நேற்று தினத்துலேருந்து ஒரு 21 நாள் நாங்கள் நேற்று தினத்தில் உபவாசம் முடித்தோம். நேற்று காலையில் தொடங்கின உபவாசம் இந்த நேரம் வரைக்கும் ஒரு காப்பியை தவிர எதுவுமே சாப்பிடாத நீங்கள் எல்லாம் விடுதலை ஆங்கன்னு சொல்லி சில பேர் அப்படியுமே உபவாசத்தை ஆண்டவர் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவன் உண்மையாக உங்களுக்கு விடுதலை தருவார். எந்தெந்த பிரச்சனையோடு நீங்கள் வந்திருந்தாலும் கர்த்தர் உங்கள் கட்டை அறுத்திருக்கிறார். உங்கள் பிரச்சனையை மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 400 பேரோட தொபியா என்ற யூதாசு அநேகரை சேர்த்து கொண்டு அவன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல இறங்கினதுனால கர்த்தரோடு அவங்க போராட முடியாத 400 பேரையும் கர்த்தர் ஒழிச்சாராம். இன்னைக்கு அந்த தெய்வம் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். எத்தனை கூட்டம் உங்களுக்காக விரோதமா இந்த நேரத்தில் கூட இந்த நேரம் வரைக்கும் கூட எப்படியோ 400 பேருக்கு மேலே கூட உங்களுக்கு விரோதி இருக்கலாம். கர்த்தர் அந்த கூட்டத்தை ஒழிச்சு போடுவார். அதே கீழே வசனம் எழுதுது, யூதாஸ் என்றவனும் தேவனோட போராட எழுமணும் போது அவனையும் ஒழிச்சாராம். ஹல்லேலூயா. தேவனோட போர் செய்ய யாராலே முடியாது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, உங்களோட போர் செய்ய எத்தனை ஆயுதங்களை எத்தனை காரியங்களை அனுப்பியிருக்கலாம். இனி கனவை மனவை பிரிக்கிற அந்த மந்திர சூனியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனோட போர் செய்ய யாராலே முடியாது. நீ தேவ பிள்ளையா, தேவனுக்காக நீ வாழ்ந்திருப்பானா, நீ தேவனுக்காக தான் இது வரைக்கும் நான் நிற்கிறேன், என் குடும்பம் தேவனுக்காக தான் நிற்கிறாங்க, தேவனோடு என்னோட போராடினவங்களை கர்த்தர் ஒழிச்சு கட்டினாரு சொல்லி இந்த இரவு நீ விசுவாசத்தோட போ. கர்த்தர் உனக்காக இறங்கி யுத்தம் செய்வார். ஓ ரக நம்ம நீ ரதரா, ஓ லிக்கபா லிரதரா நான் நிக்கரா, ஓ ஷகதரபா. அபிஷேகத்தில் நிறைங்க, அபிஷேகத்தில் நிறைங்க. ஓ எத்தனை கூட்டம் கூடி இருக்கலாம், 400 பேரோட கூடி இருக்கலாம், ஓ ஒரு 2-3 பேரோட கூடி இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் ஒழிச்சிடுவாரு, சிதறடிச்சு ஒழிச்சிடுவாரு, சிதறடிக்கப்படுவார்கள். ரிமா நீனா மன்னா ரிகதரனா நியரதரதா, ஓ ஷகதரதரா பாபா பாபா ரிகா பாபா பாபா நீரபா சந்தூரி பாக்கரபா. கர்த்தர் இந்த நாளில் உண்மையாகவே நேற்று தினத்தில் இங்கே வந்து நாங்கள் ஜெபிச்சுட்டு போய் எங்கள் வீடுகளையே போக முடியல. மழைக்கு எல்லாம் ஓரமாக நாங்கள் ஒதுங்கி கொண்டே இருந்தோம். இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியம் கர்த்தர் இவ்வளோ மகத்துவமான காரியங்களை நம்மளுக்காக இறங்கி செஞ்சுருக்கிறாரு. எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்க. அப்போ அவருக்குள்ளே எவ்வளோ பாரம் இருக்குது. நீ இந்த கூட்டம் நடத்தணும், எங்கள் ஜனங்கள் விடுதலை ஆகணும், இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களாம் விடுதலை ஆகணும்னு கர்த்தர் எங்களை ஏவனதுனால இந்த காரியத்தை சாதாவாக நடத்தக்கூடாதுன்னு 21 நாள் உபவாசத்தோடு இந்த கூட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். தொடர்ந்து மாதம் இந்த இடத்துலயே கூட்டம் நடக்கும். வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரை கலந்துங்க. கண்டிப்பாக நம்ம தேச
தேசத்தை பிடிப்போம், நம்ம குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை பார்ப்போம், நம்ம வீடுகளில் வருகிற சத்துருவை துரத்துவோம், குடும்பங்களை பிரிக்கிற சத்துருகளை துரத்துவோம். தேவன் நம்மளுக்காக இறங்கி யுத்தம் செய்வார். உரகதரமா நீரதரபா உரகதரகதரபா ரபா ஷக்கதரபா. பவுல் தேவனுக்காக எழும்பினது போல நீங்களும் எழும்பணும். தேவ பிள்ளை என்று விடுதலை பெற்றுக்கொண்டு நீங்க அமர்ந்திருக்க கூடாது. விடுதலை இல்லாத அபயமிட்டு கண்ணீர் விடுகிற பார்த்து நீ சொல்லணும், இயேசு உங்களுக்காக விடுதலை தருவாரு. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களே விடுவிப்பார் சொல்லி நீங்க எழுப்புறவங்களா, கர்த்தருக்காக எழும்புறவங்களா நீங்க மாறணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்காக இப்போ நாங்கள் கண்களை மூடுங்க, செபிக்க போகிறோம். இயேசுவே உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் இந்த நேரத்தில் இதுவரைக்கும் இந்த இடத்துல நீர் அசைவாடிக்கொண்டு இடைப்பட்டு கொண்டு இருந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறையா. யார் யார் எந்த நிலைமையில் வந்தாலும் எங்களுக்கு தெரியாது. அவர்கள் மத்தியில் உங்களோட தூதனுங்களை இந்த வேலையில் இந்த இடத்துல அனுப்பி அவர்களோட பிரச்சனையை, அவர்கள் வீடுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, அவர்கள் பீரோக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, அவர் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் நடுவில் நின்று நீ நியாயம் செய்து தேவன் ஆண்டவர் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கு நடுவே நின்று ஆக துரத்துறீங்களே சாமி. அந்த இஸ்மவேலை துரத்துறீங்களே, நியாயம் அந்த இடத்துல செய்தீங்களே. அதே போல தாவீதுக்கும் சவுலுக்கும் நடுவில் நின்று அவங்களுக்கு நடுவில் நின்று நியாயம் செய்து அவங்களுக்கு விரோதமாக இருந்த சத்துருவை நீ துரத்துறீங்களே. அதே போல இந்த இடத்துல வந்திருக்கிற யார் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீ நடுவே நில்லுங்கப்பா, நியாயம் செய்யுங்கப்பா. இந்த மாசம் எங்களோட செஞ்சு சொன்னீங்களே, நான் நீதி செய்கிற கர்த்தர் இந்த ரத்தம் உனக்கு பாதுகாப்பை தரும், இந்த ரத்தம் உனக்கு நீதி செய்யணுங்களே, எங்களுக்காக நீ நீதி செய்யுங்கப்பா. யார் இடத்துல நீ வழக்காடி எங்களுக்கு நீதியை வாங்கி தரையோ நடுவில் நில்லுங்க, நியாயம் செய்யுங்க, நீதி செய்யுங்க. உங்க ரத்தத்து மூலியமா எங்களுக்கு நீதி கிடைக்கணும். எந்தெந்த மந்திரத்தில் சூனியத்தில் இதுவரைக்கும் நாங்கள் அகப்பட்டு இருக்கிறோமோ கர்த்தர் எங்களுக்கு நீதி செய்யணும், நடுவே நிற்கணும். கர்த்தர் எங்களுக்காக துணை நின்று நீதி செய்யணும். கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்பா. உம்மை நம்பி வந்திருக்கிற இந்த குடும்பத்தை, இந்த சபையார தேவன் எங்கள் விசுவாசிகளை இன்னும் உம்மை நம்பி வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தாவே இது வரைக்கும் அறியாதவங்களா கூட இந்த நாள் அவங்க ரட்சிப்பு அடையட்டும், பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் வரட்டும். கர்த்தர் தேவனை துதிச்சு அனுதின சபையில் ஜனங்கள் சேர்க்கப்படுது போல தேவ ராஜ்யத்தில் நாங்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களை சேர்க்க கர்த்தர் நீ கிரியை செய்யணும்பா. பார்க்குற ஒவ்வொருத்தரும், இந்த யூடியூப் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். எப்படிப்பட்ட பலவீனத்தோடு வந்தாலும் கர்த்தர் பலனாக இருந்து எங்கள் சமூகத்தில் நீ வெளிப்பட்டு இருக்கிறீங்க. உண்மையாகவே கர்த்தர் இறங்கி நீ கிரியை செய்வென்று நாங்கள் முழு நிச்சயமாக நம்பி இவர்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். கனியை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். காலைப்பை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். குறிப்பாக இந்த இடத்துல எந்தெந்த பிரச்சனையோட இந்த கூட்டத்துக்குள்ளே வந்து ஆண்டவர் இதில் விடுதலை தருவார்னு நம்பி இருப்பாங்களோ இன்னைக்கு ஒரு அற்புதங்களை கத்த நீ கட்டளையிடணும். இந்த காலைப்புடைய காலில் கூட இயேசுவின் ரத்தம் பாயட்டும், அந்த காலில் இருக்கிற வலி முற்றிலும் நீங்கட்டும். அதே போல் அந்த பவுலினா கூட நல்ல சுகத்தை பலத்தை நீ கட்டளையிடுங்க. பவுலினா சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனமும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும். அதே போல் தெபோரா அம்மாவு கூட அவங்க சரீரத்தில் காணப்பட்டுக்கிற எல்லா சுகர், எல்லா பிபி, எல்லா லோ ப்ரெஷர் எல்லாம் அவங்க சரீரத்தை விட்டு விலகி போகட்டும். அவங்க இன்னும் நல்ல சுகத்தோட பலத்தோட நீடித்த ஆயுசோட வாழ உதவி செய்யுங்க. இங்கே வந்த ஒவ்வொருத்தரும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். கொடுத்த அந்த காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்கள்.